புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் 4 கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக 4 கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது. ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக, கோச்சார ரீதியாக, உங்கள் ராசிக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு, உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 4 கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி முதல் கொண்டு வேலை வாய்ப்பு, சுய தொழில், திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த 2025ஆம் ஆண்டு. 12 ராசியில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். சிம்ம ராசி, உத்திரம் நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம், என்னோட கணக்குப்படி 5 வருடம் எடுத்துக்கிறேன். உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் முதல் பாதம் மட்டுமே இருக்கிறதுனால 6 வருடம் தசாபுத்தி இருப்புகளில் நான் 5 வருடம் கணக்கு எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 5 + 10 15, 15 + 1 7 22, 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னாக்கா படிக்கிற காலகட்டத்தில் செவ்வாய் தசை நடக்கும். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ படிக்கிற காலகட்டத்தில் அப்படின்னாக்கா இந்த 2025 எப்படி இருக்கும்? 4 கிரக பயிற்சிகள், ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி. இப்போ 4 கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு நன்மை தான் அதிகமாக செய்யும், பெருசாக தீமைகளை செய்யாது. சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் மீன ராசிக்கு. 2025 மார்ச் 29 சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி 3 மாதங்களுக்கு முன்பே அதனுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ 3 மாதத்தை கழிச்சிட்டோம்னாக்கா ஜனவரி மாதம் உங்களுக்கு வந்துடும். ஜனவரி மாதத்துலேருந்தே நீங்கள் அஷ்டம சனியோட பலன்களை நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். அப்போ அஷ்டம சனி வருது, கஷ்டங்களை கொடுக்குமான்னா அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது. ஏன்னா தசாபுத்தி ரீதியாக அவயோக தசைகள் எதுவும் இல்லை இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. ராகு தசை மட்டும்தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை, சனி தசை, உங்களுக்கு புதன் தசை, இது எல்லாமே யோகா தசைகளாக தான் இருக்கும். அதனால நீங்கள் பயப்பட தேவையில்ல. படிக்கிற காலகட்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும், ஒரு சில தடைகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணி படிச்சிங்கனாக்கா படிப்பில் ஜெயிச்சிடலாம். நீங்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சா கூட அந்த மேல் படிப்பெல்லாம் கொடுத்துரும். வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இல்லை வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது. நண்பர்கள் வழியில் ஒரு சில மனக்கசப்புகள் வரும். லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறபோது உங்களுக்கு ராகுகேது பயிற்சியோ குரு பயிற்சியோ பெருசாக பலன்களை தராது. அஷ்டம சனி மட்டும்தான் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். ஏன்னா குரு பகவானை பற்றியோ ராகுகேது பற்றியோ நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா பயிற்சிகளும் உங்களுக்கு ஒரு சில பலன்களை கொடுத்தாலும் கிரக ரீதியாக இல்லை பயிற்சிகள் ரீதியாக தசாபுத்திகள் ரீதியாக இருந்தாலும் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது, அஷ்டம சனியாக இருந்தாலும் இல்லை ஒரு 7.5 சனி நடந்தாலும் அந்த பலன்கள் மட்டும்தான் நடக்குமே தவிர மற்ற கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது கம்மியாக தான் கிடைக்கும். கிடைக்காதுன்னு சொல்லலை, பலன்களை கம்மி பண்ணி தான் கொடுக்கும். அஷ்டம சனி மட்டுமே, அதாவது சனி பகவான் மட்டுமே உங்களுக்கு 2025 சனி பகவான் மட்டுமே அதிகப்படியான பலன்களை தரக்கூடியவர் இந்த 2025. அதனால் சனி பகவானை பற்றி அதிகமாக பேசுகிறேன் அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு பகவான் தசையில் சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ராசிக்கே கேது பகவான் வராரு 2ஆம் இடத்துல இருந்து. உங்கள் ராசிக்கே கேது பகவான் வரார், சூரியனோட அம்சத்தில் உட்கார போகிறார் இந்த கேது பகவான். அதே ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா சனியோட அம்சத்தில் உட்கார போகிறார். இந்த கிரக நகர்வுகள், அதுவும் இல்லாத குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பகவான் ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்து நல்ல பலன்களை கொடுப்பார். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்துரும். ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு வரீங்க அப்படின்னாக்கா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம்.
வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. ஏன்னா ராகு தசை தான் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராகு பகவான் சனியோட வீட்லேயோ அல்லது சூரிய சந்திரன் செவ்வாய் இந்த 3 வீடுகளில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்கள் லக்னத்துக்கு அவர் அவயோகராக இருந்தாலும் சரி யோகராக இருந்தாலும் சரி, சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த 3 வீடுகள்லையும் சனியோட வீட்லேயும் இந்த ராகு பகவான் இருந்துச்சுனாக்கா தடை தாமதங்களோடு கிடைக்கும். எல்லாமே கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது, தடை தாமதங்களோடு கிடைக்கும். கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் முயற்சிகளை அதிகமாக போடணும். நீங்கள் வேலை சார்ந்து இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கோ அது சார்ந்து முயற்சிகளை உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் முயற்சிகள் அதிகமாக போடணும். நீங்கள் ஒரு நல்ல கேரக்டரு இல்லை ஒரு நல்ல ஒரு இதுவை செஞ்சுட்டு வரீங்க, நல்லதே செஞ்சுட்டு வரீங்க, நல்லதே நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. அஷ்டம சனியில் பெருசாக உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது. உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் சரியில்லை, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டைமில். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ 23லேருந்து 25க்குள்ளே திருமணம் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை 30 வயசு வரைக்கும் கூட நீங்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு சில தடைகளை கொடுக்கும். அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வயசு இருக்குது, பொறுமை இருக்குது, பரவாயில்ல நம்ம இன்னும் 2 வருஷம் கழிச்சு திருமணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா அஷ்டம சனியோட பாதிப்பு இருக்கிறதுனால நிறைய தடை தாமதங்களை கொடுக்கும். ஆனால் குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு. திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கா, அந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். யாருக்காவது டைவர்ஸு அது இதுன்னு கோர்ட்டு கேஸுன்னு அலையிறீங்களா, அதுலேருந்து வெளியே வருவீங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்துவார். அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால கஷ்டங்களை கொடுக்காது. இப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் இல்லை சனியோட வீட்டில் இல்லை வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணக்கூட இந்த 2025 அப்படிங்கிறது சிறப்பு. வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், திருமண வாழ்க்கை எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துரும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜாதகங்களை பார்த்து நீங்கள் பொருத்தி திருமணம் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. ஏன்னா சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் உங்கள் லக்னத்துக்கு எங்கே இருக்கோ அந்த வீட்டதிபதி, இந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் அந்த வீட்டதிபதி உங்கள் லக்னத்துக்கு யோகராக இருந்தால் மட்டுமே, யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டுமே, ராகுக்கு மறையாமல் இருந்தால் மட்டுமே திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளோட நீங்கள் நினச்ச மாதிரி திருமண வாழ்க்கை லவ் சம்மந்தப்பட்டதுலையும் சக்ஸஸ் பண்ணலாம். திருமண வாழ்க்கையிலையும் மனம் பிடிச்ச ஒரு வரன் நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும். அருமையான ஒரு திருமண வாழ்க்கை அமையும். அப்படி இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருக்குது, ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இந்த 2025 அப்படிங்கிறது திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சரியான காலகட்டங்களாக இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் தடை தாமதங்களை அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த ராகு பகவான். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனையே வராது, நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளால் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு செலவுகள், சுப செலவுகள், அதாவது படிப்புக்காகவோ மற்ற எதுக்காக சரி வண்டி வாகனம் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த செலவுகளை அதிகமாக கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். கவலையே பட தேவையில்ல. 30 வயசுக்கு மேலே முதல் தர திருமணமே கொடுக்கலையா, திருமணத்தை கொடுத்துரும். இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்லிக்கலாம். 7ஆம் இடத்தை பார்க்குறதோ அல்லது 3ஆம் இடத்தை பார்க்கறது, 5ஆம் இடத்தை பார்க்கறது, இது எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த குருவுடைய பார்வை, குருவுடைய நகர்வுகள் இந்த 2025 சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பெருசாக லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் தொழில் அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஒரு சில பேர் வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். ஒரு சிலர் தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொரு தொழில் சேர்த்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் கொடுக்கும். ராகு தசை உங்களுக்கு சுயஜாதகத்தில் சரியில்லை, அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் இல்லீகல் கான்டாக்ட், அதாவது இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், சூரிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு சில பேர் தவறான கான்டாக்டில் இருக்கிறவங்க, அதாவது தவறான தொடர்புகள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இது இந்த காலகட்டங்களில் நல்ல காலம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தவறான தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அதுவும் இல்லாமல் அரசாங்கத்துக்கு எதிராக சட்டத்திட்டங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், அவங்களுக்கும் நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் இந்த 2025ங்கிறது. மற்றபடி கடன் பிரச்சனை இருக்குது, அந்த கடன் பிரச்சனை தீரும். உங்களுக்கு கடன் சுமைகள் அதிகமாக இருக்காது. நீங்கள் கடன் வாங்காமல் இருந்தால் போதும். இந்த காலகட்டங்களில் கடன் தவிர்ப்பது நல்லது. அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்குறத, கடன் எல்லாருக்குமே எல்லா நட்சத்திரத்துக்கும் எல்லா ராசிக்கும் சொல்கிறோம் அப்படின்னாக்கா அப்போ யாரு தான் உதவி செய்கிறது? இது மாதிரி தசைகளில் உங்களுக்கு அவயோகம் நடக்கக்கூடிய தசைகள்னாக்க கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும். குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள், சனி பகவானுக்கு நட்பு கிரக தசை, சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு, குரு பயிற்சி அப்படிங்கிறது சிறப்பு. இந்த 2025 ராகு கேது பயிற்சியை 10 வரைக்கும் நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ராகு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்தாலும், ஜென்ம ராசிக்கு கேது பகவான் வந்தாலும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில மன உளைச்சல்களை கொடுக்கும், மனசார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். அது உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் சரியில்லைனா மட்டுமே, கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள்
சிறப்புன்னு சொல்லிக்கலாம். ஜென்ம ராசியில் வந்து கேது பகவான் வருதா, கொஞ்சம் கவனத்தோட பண்ணணும். எதையுமே நீங்கள் யோசிக்கிறது, வேலை செய்கிறது, வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைக்குள்ள ப்ராப்ளம் வருதா, பிரச்சனைகள் வருதா, வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சொந்த பந்தங்களில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மன உளைச்சல்கள் உண்டு, மனசார்ந்த பிரச்சனைகள் உண்டு. இந்த கேது பகவான் ஜென்ம ராசிக்கு வர்றதுனால, குருவை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். பெருசாக முதலீடு வேண்டாம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நீங்கள் நார்மலாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ, தொழில் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு தொழில் போயிட்டு இருக்கு அப்படின்னு அப்படியே விட்டுருங்க. அழகாக போயினே இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது புதுசாக பண்ணணும்னு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து யாராவது ஏமாற்றிட்டு போகிறதுக்கோ, இல்லை பணம் ரீதியாக மணி லாக் ஆகிறதுக்கோ, கொடுத்த பணம் வராமல் இருக்கிறதுக்கோ, இது எல்லாமே ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஏன்னா உங்ககிட்ட வந்து ஒருத்தர் பணம் கேட்குறாங்க, உதவி கேட்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு டைம் சரியில்லாதவங்க தான் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். எதுவுமே உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். 56 வயசுக்கு மேலே 75 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள், அஷ்டம சனி ஆரம்பிக்குது 2025 ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு அஷ்டம சனியோட பலன்களை எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாத ராகு பகவானும் சனியோட அம்சத்தில் உட்காருது, கேது பகவானும் சூரியனோட அம்சத்தில் இருக்கிறதுனால குரு மட்டுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ சனி தசை அப்படிங்கிறதுனால குரு பகவான் மட்டுமே தொழிலில் ஒரு பாதி அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும், பாதி அளவுக்கு செலவுகளை கொடுக்கும். இந்த நேரங்கள் அப்படிங்கிறது கடன் வாங்குறதை விட்டுருங்க. பெருசாக கடன் படுறதோ இந்த காலகட்டங்களில் வேண்டாம். நீங்கள் சுயத்தொழில் செய்கிறீங்களா, அந்த சுயத்தொழிலில் நல்லபடியாக போயிட்டே இருக்கட்டும், அப்படியே விட்டுருங்க. ஒரு சில பேருக்கு எல்லாருக்குமே சனி தசை கெடுதல் பண்ணுன்னு சொல்ல முடியாது. அஷ்டம சனி கெடுதல் பண்ணும். கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். குடும்ப வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம் வந்தால் கூட அதை சமாளிக்கிற திறமையை கொடுத்துரும். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். வேலை வாய்ப்பு உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது. நீங்கள் மாசம்பளத்தில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களாக தான் இருக்கும். வருமானத்தை கொடுக்கும். விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்கலாம். சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், ஏன்னா 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால எப்படியும் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துல மறையதுனால கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏதோ ஒரு விதத்துக்காக கடன் வாங்குவீங்க, கல்யாணத்துக்காக கடன் வாங்குவீங்க, பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு, இல்லை வீடு கட்டுறதுக்காக சுப கடன்கள். அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு பணம் வாங்கிட்டு வந்து ஒரு வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இது மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை அப்படிங்கிறது ராசிக்கு 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. நல்ல ஒரு தசை அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி. அஷ்டம சனி பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அஷ்டம சனி 8ஆம் இடத்துல சனி, ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல வந்து குரு பகவான் பயிற்சி, இது பார்வை என்ன பண்ணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து புதன் தசை அப்படின்னா யோக தசை தான். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி. வீட்டில் வந்து சுப விசேஷங்களுக்காக ட்ரை பண்ணுறீங்களா, திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறீங்களா, சூப்பராக உங்களுக்கு திருமணத்தை கொடுக்கும். இந்த நேரங்களில் சுப விசேஷங்கள், சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். நிறைய செலவுகள், அது சுப செலவுகள் தான். வீடு கட்டுறது, இல்லை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அது மாதிரி பசங்களுக்கு தேவையானது, பசங்களோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும். இந்த புதன் தசையில் நிறைய சொல்ல முடியாத நல்ல பலன்கள் உண்டு. ரிப்பீட்டட் வார்த்தை நிறைய சொல்ல முடியாதுன்றதுனால அதிகபட்சமான ஒரு நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். உடல்நலம் சரியில்லையா, அதுலேருந்து வெளியே வருவீங்க. மருத்துவம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா, அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாகும். எல்லாமே உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இந்த புதன் தசையில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி.